Hello, am I audible? Hello, hello. Okay, I welcome to Spaarkz Avadar series Foundation Class 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் classes information. ஓகேங்களா? So now we are going to start with our foundation class 1, that is electric circuits and fields. சரிங்களா? So electric circuits and fields. Before we go inside the topic, we need to have some knowledge about the basic concepts. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க்னா என்ன? நெட்வொர்க் அப்படின்னா என்ன? Any idea what's mean by network? So network அப்படின்னா வேரியஸ் எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னா அதை வந்து நெட்வொர்க்னு சொல்லலாம். வேரியஸ் எலமெண்ட்ஸை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னா அதை வந்து நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே என்ன வந்துச்சு? ஒரு ரெசிஸ்டிவ் காம்பனண்ட் வந்துச்சு, ஒரு இண்டக்டிவ் காம்பனண்ட் வந்துச்சு, ஒரு கெப்பாசிட்டன்ஸ், தென் ஃபாலோட் பை சம் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் நெட்வொர்க் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா we can divide the electric network into அதாவது component into two ways. One is passive element, another is active element. சரிங்களா? So passive element. Can anyone say an example for passive element? Can anyone say example for passive element? What are they? What it is? Yes, a passive element is very good. R, L and C. ஸோ பேசிவ் எலமெண்ட் எதை வந்து நம்ம பேசிவ் எலமெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட் விச் கேன் அப்சர்வ் எனர்ஜி, is said to be a passive element அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்கே passive elementல 3 டைப்ஸ் சொல்லலாம். ஒன் இஸ் R, another one is L, another one is C. ஓகேங்களா? where R converts this absorbed energy into heat, whereas L என்ன பண்ணுங்க? ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், சார்ஜஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ L is said to be a passive element. Whereas capacitor, yes, again capacitor is going to store energy in electric field. So an element which receives energy or can absorb energy and either converts the absorbed energy into heat or it stores some electric charge, that is said to be an passive element. Active element na என்னன்னு சொல்லலாம்? Active element என்னன்னா அப்படின்னா that generate energy or supply energy, சப்ளை எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிவ்னா அப்சர்வ் பண்ணிக்கும், வேறஸ் ஆக்டிவ் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? இல்லைன்னா சப்ளை பண்ணும். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் எலமெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவ் எலமெண்ட் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரேட்டர்ஸ் சொல்லலாம், batteries சொல்லலாம். These are few examples for electric active element.
சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா bilateral element and unilateral element. Bilateral element and unilateral element. ஸோ bilateral elementனா என்னங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? Any idea about bilateral element? Yes? bilateral elementனா என்ன, unilateral elementனா என்ன, ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லை. ஓகே, ஸோ bilateral element அப்படின்னா என்ன அப்படின்னா that allows conduction of current in both direction. That allows conduction of current in both direction. Okay, whereas unilateral element அப்படின்னா that allows conduction of current only in one direction. ஸோ நான் இப்போ bilateralனா என்னன்னு சொல்லிட்டேன், unilateralனா என்னன்னு சொல்லிட்டேன். Can anyone say example for bilateral element and unilateral element? எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா யாராவதுனால? bilateral elementக்கு இது சொல்லாங்க மேம், unilateral elementக்கு இது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ பிஜேடின்னு சொல்லியிருக்கீங்க. பிஜேடி இஸ் விச் ஒன்? வெதர் பிஜேடி இஸ் அன் யூனிலேட்ரல் எலமெண்ட்டுங்களா இல்லை பைலேட்ரல் எலமெண்ட்டுங்களா? Diode is unilateral. Yes, very good. So diode is an unilateral element. Very good. Whereas bilateral element, all passive elements are bilateral. Very good. சரிங்களா? ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் கேன் எய்தர் conduct current from this to this, that is forward direction. இல்லை அப்படின்னா reverse directionலையும் current conduction is possible in case of resistor. ஸோ அதை வந்து bilateral elementன்னு சொல்லுவோம். டயோடு வந்து யூனிலேட்ரல். ஏன் யூனிலேட்ரல்னு சொல்கிறோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டயோடோட சிம்பிள் இதுதான். இதை பற்றின இன்டெப்த் வந்து நம்ம இதில் படிப்போம், அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் படிப்போம். ஆனால் என்ன அப்படின்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் கண்டக்ட் ஆகும். டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் கண்டக்ட் ஆகும். whereas reverse biasல it does not conduct. reverse biasல it will not, does not conduct. ஸோ இது ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ அலோ பண்ணுறங்காட்டி இதை வந்து யூனிலேட்ரல் எலமெண்ட்னு சொல்லுவோம். whereas resistor வந்து it allows the current in both direction, so we call it as an bilateral element. சரிங்களா? ஓகே, next we move on to few subdivisions of electric energy sources. electrical energy source. ஓகேங்களா? பேசிக்காக we can divide the sources into two types. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி independent source and then dependent source. சரிங்களா? ஸோ இண்டிபெண்டில் டூ டைப்ஸ் இருக்கும், voltage source and then current source. ஓகேங்களா? டிபெண்டன்ட் சோர்ஸில் 4 டைப்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா voltage controlled voltage source, voltage controlled ஆனால் current source, இல்லை current controlled voltage source, current controlled voltage source, இல்லை அப்படின்னா current controlled current source இருக்கலாம்.
இந்த 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 4 பாசிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் எப்படி ட்ரா பண்ணுவோம், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் உங்களுக்கு இருக்கிற இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ், டிசி வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா எய்தர் வி கேன் ரெப்ரசன்ட் திஸ் பை சிம்பிள் லைக் திஸ், இல்லைன்னா ஒரு பேட்ரி சிம்பிள் போட்டு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லலாம். வேறாஸ் கரண்ட் சோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆரோ போட்டிருந்தோம் அப்படின்னா the arrow can be an upward direction or downward direction depending upon the direction of current flow. ஓகேங்களா? அதை வந்து கரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ யூஸ்வலாக டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து ஒரு டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அது வந்து வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தது, அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா, வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்னு போடுவோம். இல்லை கரண்ட் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா ஒரு ஆரோ போடுவோம். சரிங்களா? இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து 6V0 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஓகே 6V0 ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருந்ததுன்னா இது என்ன சோர்ஸுங்க? வோல்டேஜ் சோர்ஸ். விங்கிறது என்ன? வோல்டேஜ் தான். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் 6I இந்த சிம்பிள் போட்டு 6I0 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது என்ன சோர்ஸுங்க? வோல்டேஜ் சோர்ஸ். ஆனால் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா கரண்ட் கண்ட்ரோல்டு ஆனால் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கரண்ட் சோர்ஸ், டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற கரண்ட்டை வந்து அதே மாதிரி 6V0ன்னு சொன்னோன்னா இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். இல்லை 6I0ன்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைமண்ட் சிம்பிள் போட்டிருந்தாலே அது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும், கரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து வியா இருந்ததுன்னா அது வோல்டேஜ் கண்ட்ரோல்டாக இருக்கும், இல்லை ஐயா இருந்ததுன்னா கரண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் வி மே ஆல்டர் த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஒரு டிஆர்பியில் ஒன் டைம் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை வந்து 6V சம் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க 5V0. ஸோ இது வந்து என்ன? வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸா, இல்லை கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸா, இல்லை கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல்டா, இல்லை கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸா அப்படிங்கிறத வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்ராஹிம் வந்து சொல்லியிருக்கீங்க இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண சொல்லி, ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் டிபெண்டன்ட் சோர்ஸ்னு பேசிக்காக 2ஆக டிவைட் பண்ணலாம். ஸோ இண்டிபெண்டன்ட்னா நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த சர்க்கிள் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா ஆரோ வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரண்ட் சோர்ஸ்னு அர்த்தம், ப்ளஸ் மைனஸாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சோர்ஸ்னு அர்த்தம். இது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிபெண்டன்ட் சோர்ஸும் வோல்டேஜ் சோர்ஸாக வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லலாம், கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸில் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸாகவும் இருக்கலாம், ஓகே, இல்லை கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வோல்டேஜ் சோர்ஸோட சிம்பிள் என்ன பார்த்துருக்கோம்? ப்ளஸ் மைனஸ். இது டிபெண்ட் அப்படிங்கிறங்காட்டி இதை வந்து டைமண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் போட்டு டைமண்டில் இருந்ததுன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் வோல்டேஜ் கண்ட்ரோல்டுங்கிறோன்னா, இங்கே ஒரு 6V0ன்னு கொடுத்துருக்கோன்னு வைங்க. V0 அப்படிங்கிறது வேற ஒரு வோல்டேஜ், அந்த வோல்டேஜை இந்த சோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
அதனால் இதை வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் எப்போ சொல்லுவோம்னா 6I0 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இது வந்து கரண்ட், இட் இஸ் சம் அதர் வேல்யூ. ஆனால் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இந்த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கங்காட்டி கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஏதாவது டவுட்? சிமிலர்லி கரண்ட் கண்ட்ரோல்டு என்ன சொல்லலாம்? அதுவும் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? எகெயின் டைமண்ட் சிம்பிள் போட்டு ஆரோ போட்டிருந்தது அப்படின்னா அது வந்து ஒன்று வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே இது கரண்ட் சோர்ஸுங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. இந்த வேல்யூ, இந்த கரண்ட்டோட வேல்யூ ஓகே 6V0 இருந்தது அப்படின்னா இது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். 6I0 இருந்ததுன்னா கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், ஹாவ் எனி டவுட்? உமாதேவி மேம் வந்து சொல்லியிருக்கீங்க வீடியோ நாட் கிளியர்னு. இஸ் இட் கிளியர் நவ்? த கிளாரிட்டி இஸ் பெட்டரா? And also Ibrahim sir, is it okay now? Can you able to follow me? Okay, thank you ma'am. Okay, thank you. Okay, now we move on to the basic topics. என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? we start with Ohm's law. இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸில் ஜஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து ஹோம்ஒர்க்காக தருவேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நாளைக்கத்த கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ Ohm's lawனா என்ன? V is directly proportional to I. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக we introduce a constant that is V equal to IR. R அப்படிங்கிறது என்னங்க? R அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம். R அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ், வெரி குட். ஸோ ஆரோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? R வந்து ρL by ஏவா இருக்கும். ρL by ஏவா இருக்கும். ரோ வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லைங்களா? காப்பர் யூஸ் பண்ணோன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. அந்த மெட்டீரியலோட ஒரு கான்ஸ்டன்ட் தான் வந்து ரோ, ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஆரை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தென் யூனிட் ஆஃப் ஆர் என்னங்க? ஆரோட யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன? ஓம். எஸ், ஆரோட யூனிட் வந்து ஓம். ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது வந்து ஏரியான்னு சொல்லுவோம், எல் அப்படிங்கிறது வந்து லென்த்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் அண்ட் தென் ஆர் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/A. ரிமெம்பர், இந்த ரெண்டு இது வந்து இம்பார்ட்டண்ட். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 10 கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த்தை வந்து டபுள் பண்ணோம் அப்படின்னா வெதர் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டபுள் ஆகுமா, ட்ரிபிள் ஆகுமா, இல்லை ரிமைன் சேமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஏரியா வந்து கம்மி பண்ணுறோம், வெதர் த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா. இன்கேஸ் ஏரியா வந்து 1/2 கம்மி பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் வந்து டபுள் த வேல்யூவாக இருக்குமா, இல்லை டிக்ரீஸ் வந்து ஹாஃப் த வேல்யூவாக இருக்குமா, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் அண்ட் ஆர் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ஏரியா. என்ன சொல்கிறது அப்படின்னா, லென்த் இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வேராஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது வந்து we should remember. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு this is about resistance.
Hello, is it now okay? Am I audible now? Okay, thank you sir, thank you. Do my screen is visible now? இப்போ என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. ஐ திங்க் வி ப்ரொசீட். எங்கே விட்டோம் அப்படின்னா பவர் டிட்டர்மினேஷனில் விட்டோம். ஸோ பவர் கேன் either be செட் டு பி voltage into current, இல்லைனா I ஸ்கொயர் ஆர்னு சொல்லலாம், இல்லைனா V ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லலாம். இதோட எல்லா யூனிட்மே வந்து வாட்ஸ். ஓகேங்களா? நவ் எனர்ஜி. எனர்ஜி என்னங்க? எனர்ஜி என்ன? எனர்ஜி ஃபார்முலா என்ன? சீக்கிரம் சீக்கிரம். What is the formula for energy? Power into time. Yes, very good. P into time is said to be energy. Where power oda unit enna solluvom? Watt nu solluvom. Time வந்து hour nu solluvom. So watt hour is the SI unit for energy. சரிங்களா? Next one, we move on to resistance in series parallel la எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ரெசிஸ்டருக்கு ஒரு சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நவ் வி ஸ்டார்ட் வித் ரெசிஸ்டர். சாரி, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரோ எல் பை ஏவாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டரில் பவர் டெசிபேட்டட் என்னவாக இருக்கும்? விஐயாக இருக்கலாம், இல்லைன்னா ஐ ஸ்கொயர் ஆராக இருக்கலாம், இல்லைன்னா வி ஸ்கொயர் பை ஆராக இருக்கலாம். இதோட யூனிட் என்னங்க? வாட்ஸ்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? ஓம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது and also the resistance will consume only active power, it will not consume reactive power, it consume only active power. So one very good example for resistance load என்னங்க? நம்ம வீட்டில் என்ன ரெசிஸ்டிவ் லோட் இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டிவ் லோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். Heater. Yes, very good. Heater is a very good example for resistive load. So heaterல reactive power consumption வந்து ஜீரோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட ரிலேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அயன் பாக்ஸ். எஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. பி வந்து விஐ ஐ ஸ்கொயர் ஆர் வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லலாம். யூனிட் வந்து வாட்ஸ்னு சொல்லுவோம். ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஓம்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டர் இஸ் அ ஆக்டிவ் பவர் கன்சியூமிங் டிவைஸ் அண்ட் ரியாக்டிவ் பவர் கன்சியூம்ட் பை த ரெசிஸ்டர் இஸ் ஜீரோ. இப்போ ரெசிஸ்டர் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னா இதோட ஆர் ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா R1 plus summation of all the resistor value will be the R equivalent value. ஓகேங்களா? அதுவே parallel-ஆக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த R equivalent என்ன இருக்குன்னா 1 by R equivalentன்னு சொல்லுவோம். 1 by R1 plus 1 by R2 up to 1 by Rn. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட் சீரீஸாக இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா. பேரலாக இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ போத் த எண்ட்ஸ் ஆர் கனெக்டட் டு த சேம் பாயிண்ட் அப்படின்னா பேரலல்னு சொல்லுவோம். ஒன்லி ஒன் பாயிண்ட் கனெக்டாக இருந்தது அப்படின்னா வி கால் இட் அஸ் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டர் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் இண்டக்டர்.
இண்டக்டர். இண்டக்டர்னா என்ன? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி it stores energy in terms of magnetic field. R எப்படி rho L by A னு சொல்கிறோமோ இண்டக்டன்ஸ் வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னா n pi by is னு சொல்லலாம். n pi by is னு சொல்லலாம். வேறு n என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு சொல்லுவோம். pi வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்லுவோம். I வந்து கரண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். Similarly, inductor value is directly proportional to number of turns and then flux linkage, and indirectly proportional to current value. சரிங்களா? ஓகேவா? This belongs to a passive element. What is the SI unit for inductor? Symbol for inductor இப்படி இருக்கும். SI unit of inductor என்னங்க? SI unit of inductor is Henry. சரிங்களா? Okay. Similarly, the inductor consumes only reactive power. Farad is unit for capacitor. Henry is unit for inductor. Remember, Farad வந்து unit of a capacitor. சரிங்களா? SI unit of inductor is Henry. Energy stored in an inductor W will be equal to half Li square. Half Li square. And then yes, volt second ampere is also the unit of inductor. And also the inductor will consume reactive power only. ஓகேங்களா? ஸோ சீரீஸில் இருந்துச்சு அப்படின்னா இண்டக்டர் வேல்யூ L equivalent எப்படி இருக்குன்னா summation of all the values that is similar to the resistor. சீரீஸ்னால் இப்படி இருக்கும். ஒரு பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? parallel அப்படின்னா ரெண்டு இண்டக்டர் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா we call this as parallel. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is equivalent to resistor. So 1 by L equivalent equal to 1 by L1 plus 1 by L2 plus up to 1 by Ln இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு கோடு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே capacitor value, capacitor unit, this is also an another passive element. இந்த capacitor value எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த unit is farad. Unit of capacitance is farad. Yes, a capacitor will store potential energy in electric field. Okay, very good. Do my videos clear? Video clear இருக்கா? ஓகே, சாரி. ஓகே. ஸோ கெப்பாசிட்டரோட எஸ்ஐ யூனிட் வந்து ஃபேரட். ஓகேங்களா? எப்படி ஆர் வந்து ரோயல் பை என்னு சொல்கிறோமோ எல் வந்து N5 பை ஐஎஸ்ன்னு சொல்கிறோமோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து Q பை வின்னு சொல்லுவோம். சரிங்களா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் வந்து Li ஸ்கொயர். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் வந்து 1/2 CV ஸ்கொயர். 1/2 CV ஸ்கொயர். சரிங்களா?
இங்கே ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸாக கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அங்கே சி ஈக்குவலண்ட் 1/C ஈக்குவலண்ட்னு சொல்லுவோம். 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் அப் டு 1/CN சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலலில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா we call this C equivalent as summation of all the capacitance value. Okay, yes. So next we move on to the next topic, KCL. So KCL na enna? What is mean by KCL? KCL அப்படிங்கிறது கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். KCL அப்படிங்கிறது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா the algebraic sum of current flowing towards a junction or node is equal to sum of current flowing away from the junction. ஸோ இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, ஓன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இதிலிருந்து சில கரண்ட் வந்து வெளியே போகுது, சில கரண்ட்ஸ் வந்து உள்ளே வருது. ஓகே, ஸோ வெளியே போகிற கரண்ட் லெட் மீ நேம் திஸ் ஆஸ் I1, I2, I3, I4, I5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எந்த கரண்ட்டெல்லாம் உள்ளே வருதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா I1 உள்ளே வரும், I2 உள்ளே வருது, I3 உள்ளே வருது. ஸோ சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட்னு சொல்லுவோம். எஸ், வெரி குட். ஸோ இங்கே இன்கமிங் கரண்ட்டுன்னு பார்த்துட்டோன்னா I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 will be equal to I4 plus I5. இதுதான் வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து KVL. KVL அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லான்னு சொல்லலாம். ஸோ இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவில் என்ன அப்படின்னா the algebraic sum of voltage in a closed path will be equal to 0. Algebraic sum of voltage in any closed circuit will equal to 0. இல்லை அப்படின்னா ஒரு closed circuitல the sum of potential riseம் sum of potential dropம் equal to 0ன்னு சொல்லலாம். இல்லைனாலும் potential rise will be equal to potential dropனு சொல்லலாம். Remember, algebraic sum of voltage is equal to 0. Okay, இல்லை அப்படின்னா sum of potential rise and sum of potential drop வந்து 0ன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா sum of potential riseம் will be equal to sum of potential dropனு சொல்லலாம். ஸோ இதை வந்து KVLன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? Before we move on to next topic, current division rule, voltage division rule na என்னன்னு தெரியுமா? Any idea about current division rule and voltage division rule? Yes, voltage division rule is applicable to series circuit, very good. Whereas current division rule is applicable to parallel circuit. So ஒரு parallel circuitல current division rule apply பண்ணலாம், ஒரு series circuitல voltage division rule apply பண்ணலாம். ஓகேங்களா? Now series circuitனா என்னன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி இருக்கிற சர்க்யூட்டை சீரீஸ்னு சொல்லுவோமா? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது,
விஎஸ்னு வச்சுக்குவோம். இங்கே 2 ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது, R1 R2. ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டில் தான் we can apply voltage division rule. ஏன் அப்படின்னா because here the current will be same in series circuit. ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் V1 வந்து voltage across R1 வச்சுக்கிறோம், V2 வந்து voltage across R2 வச்சுக்கிறோம். அப்படின்னா V1 will be equal to Vs, அதாவது voltage source value, into R1 by summation of the resistor R1 plus R2. இந்த கான்செப்ட் வந்து தியரம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சிமிலர்லி V2 வேல்யூ என்னவாக இருக்குன்னா Vs into R2 by R1 plus R2வாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கரண்ட் டிவிஷன் ரூல். ஸோ கரண்ட் சோர்ஸ் அப்படின்னாலே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். As I said, current division rule is applicable for parallel circuit. இதை வந்து ISன்னு சொல்லலாம், இதை R1 R2ன்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் ஏன் parallel circuitக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா voltage will be same in the parallel circuit. Let this be I1 and this be I2. ஸோ இங்கே I1 I2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா I1 will be equal to IS into opposite resistor value, that is R2 divided by R1 plus R2ன்னு சொல்லலாம். Similarly I2 வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா IS into R1 by R1 plus R2ன்னு சொல்லலாம். So these concepts are very very important in case of theorem verification. சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் another last small topic, star transformation and delta transformation. Okay, before that we see another topic. ஒரு voltage source கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் எனி வே தேர்? ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு voltage source Vsன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஒரு RSங்கிற ஒரு ரெசிஸ்டருக்கு கனெக்ட் பண்ணுறோம். Can we able to convert this voltage source to a current source? Yes. How அப்படின்னா இந்த current source வந்து இப்படி represent பண்ணுவோம். இந்த current value என்னவாக இருக்குன்னா I will be equal to Vs by Rs இருக்கும், provided that resistor is connected in parallel. ஸோ voltage sourceல சீரீஸாக இருக்கும், current sourceல parallel-ஆக இருக்கும், ரெசிஸ்டர் சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐங்கிற கரண்ட் சோர்ஸும் ஆறுங்கிற parallel ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதை வந்து voltage source-ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது Vs in series with the resistor R, where Vs will be equal to I into R. ஓகேங்களா? சரியா? இதுதான் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். எஸ், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன், ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன், ஸ்டார் டு டெல்டா அண்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் பார்ப்போம். டெல்டா டு ஸ்டார். ஸோ டெல்டா அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதை வந்து டெல்டான்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டார் அப்படிங்கிறது Y கனெக்ஷனாக இருக்கும். இதை வந்து ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஸ்டாரில் வந்து R1 R2 R3ன்னு வச்சுக்கோங்க. டெல்டாவில் இது 1 2 3ன்னு வச்சிட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R23 இருக்கும், இது R13 இருக்கும், இது R12 இருக்கும். போத் கன்வர்ஷன் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ டெல்டா டு ஸ்டார் என்னன்னு பார்ப்போம்.
R1 வேல்யூ எப்படி இருக்கும்னா R1 equal to R12 into R31 divided by R12 plus R23 plus R31 இருக்கும். Similarly R2 எப்படி இருக்கும் அப்படின்னா R12 into R23 divided by R12 plus R23 plus R31 இருக்கும். R3 எப்படி இருக்கும் அப்படின்னா R3 எங்கெல்லாம் இருக்குது 1-3ல் இருக்குது 2-3ல் இருக்குது divided by R12 plus R23 plus R31 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டாரில் என்ன டெல்டாவில் என்னென்ன வேல்யூ வச்சுருக்கோம் R12ன்னு வச்சுருக்கோம் R13ன்னு வச்சுருக்கோம் R23ன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ R12க்கு மட்டும் நான் டிரைவ் பண்ணுறேன், R23க்கு நீங்களே எழுதுங்க. வேறு R12 எப்படி எழுதலாம் அப்படின்னா R1 தானே ஸ்டாரில் வச்சுருக்கோம் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R1 R2 பை R3ன்னு எழுதலாம். வேறு R13க்கு என்னவா இருக்கும் R2 ப்ளஸ் சாரி R13க்கு என்னவா 13 தானேப்பா R13க்கு என்னவா இருக்குன்னா R1 ப்ளஸ் R3 ப்ளஸ் R1 R3 டிவைடட் பை R2வாக இருக்கும். அதே மாதிரி R23க்கு R2 ப்ளஸ் R3 plus R2 R3 by R1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார் டு டெல்டா டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து we will be using in resistance calculation. சரிங்களா? ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move on to the problems? நான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தரேன், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேங்களா? Take down the first problem. First problem, ஒரு சர்க்யூட் இருக்குது, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது 2 ஆம்பியர்னு, டூ ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு 3 வோல்ட் சோர்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you have to find power consumed in the circuit. Determine power consumed. Determine power consumed. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், determine RAB value. Determine RAB value. So 3 ohm ஒரு ரெசிஸ்டர், 4 ohm ரெசிஸ்டர் ஒன்று, இங்கே பேரலாக 6 ohmனு 3 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு, 5 ohm ரெசிஸ்டர். இதை Bன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் கரண்ட். ஃபைண்ட் கரண்ட். மீன்வைல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா சேட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். Okay. Next fourth problem, determine value of resistor RAB கண்டுபிடிக்கணும் across A and B. Provided R value வந்து இங்கே என்னென்னு assume பண்ணிக்கோங்கன்னா
ஆர் வந்து 15 ஓம்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆன்சர்ஸ் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஜஸ்ட் டேக் டவுன் த கொஸ்டின்ஸ் அலோன். இது ஏபின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆரோட வேல்யூ 15 ஓம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5th கொஸ்டின், டிட்டர்மைன் கரண்ட் அக்ராஸ் 10 ஓம் ரெசிஸ்டர். 10 ஓம் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கரண்ட் சோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 ஆம்பியர்னு, 10, 5, 3. ஸோ இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? A third question, voltage source for question 3. Question 3க்கு voltage source 5 volt to 3 volt கொடுத்துருக்கேன், 5 ohm resistor. R value for problem 4 is 15 ohm. Sixth question, KCL apply பண்ணி ஈக்குவேஷன் சொல்லணும். KCL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் சொல்லணும். சரிங்களா? ஸோ இதை வந்து R3ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து R2ன்னு எடுத்துக்கோங்க, R1 எடுத்துக்கோம். இங்கே இருக்கிற ரெசிஸ்டரை R2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் வீன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணும், இது வந்து I3 அவுட் கோயிங், இங்கே I1, இது I2. ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு KCL அப்ளை பண்ணி சொன்னீங்கன்னா போதும். சரியா? நெக்ஸ்ட்டு 7th சப்டிவிஷன், 7th ப்ராப்ளம், டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஆர்னு எடுத்துக்கோங்க, RAB தான் கண்டுபிடிக்கணும். எல்லா வேல்யூமே ஆர்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இது A, இது B பாயிண்ட், இந்த ரெண்டும் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ரெண்டும் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நவ் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர். ஓகேங்களா? 8th கொஸ்டின், ஒரு 5 ohm ரெசிஸ்டர், ஒரு 2 ohm ரெசிஸ்டர், ஒரு 10 ohm ரெசிஸ்டர், இங்கே ஒரு 4 ohm ரெசிஸ்டர், இங்கே ஒரு 10 ohm ரெசிஸ்டர் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. டிட்டர்மைன் R ஈக்குவலண்ட். R ஈக்குவலண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? சரிங்களா? 9th கொஸ்டின், டிட்டர்மைன் பொட்டன்ஷியல் அக்ராஸ் 5 ohm, that is voltage across 5 ohm என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வேல்யூ வந்து 10 volt, 3 ohm, 5 ohm, 2 ohm. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிங்க.
Okay, next 10th problem, last problem. Vன்னு ஒரு voltage source இருக்கு, 3 resistor இருக்கு, R3, R2, R1. ஓகேங்களா, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 50 மில்லி ஆம்பியர், இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிறது 30 மில்லி ஆம்பியர், இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிறது 10 மில்லி ஆம்பியர். ஸோ இதுக்குள்ளே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கரண்ட் அக்ராஸ் R3 ஓம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. 8th one, you may assume any one direction. ஓகே, இந்த டைரக்ஷன் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வோல்டேஜ் வேல்யூ தேவையில்லைங்க 10th கொஸ்டினுக்கு. 10th கொஸ்டினுக்கு அதான் கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டேன்ல. ஸோ கரண்ட் வேல்யூலேருந்து I3 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எனி அதர் டவுட்? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இந்த 10 ப்ராப்ளம்ஸும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதான் வந்து ப்ராப்ளம் டு கான்செப்ட் செஷன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் பேஸில் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து we move on to in tomorrow's class. tomorrow's classல ஃபவுண்டேஷன் கிளாஸ் 2 என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? Okay, thanks for listening to this video. Once again, welcome to Spaarkz Academy Avatar series. Thank you all. Thank you on behalf of Spaarkz Academy. Thank you.